ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன்ரூஃப். என்னுடைய நிறைய காரை பற்றி சொல்லும்போது அது வாங்காதீங்க அப்படின்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பட் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். நான் அது ஒரு நல்ல பள்ளத்தில் விழுந்திருந்தது காரு. வேறு எந்த காரும் இல்லை, நம்ம டாடா கவ் தான். அதில் அது வழக்கம் போல் 5 ஸ்டார் ரேட்டிங் காரு. வண்டி கொஞ்சம் டேமேஜ் தான், பட் ஆனால் வழக்கம் போல் உள்ளே இருக்கிறாங்க சேஃப்டியாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, வண்டி கொஞ்சம் கவுந்து உள்ளே விழுந்தனால அவங்க டோர்லாம் ஜாம் ஆயிடுச்சு. நானுமே ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். அப்போவே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வர முடியும். அப்படி ஒரு இது. ஆனால் அவங்க சன்ரூஃப் காருனால மேலே கொஞ்சம் உடஞ்சிருந்தது. அதனால் அவங்க மேலே இருந்து அவங்கள லிஃப்ட் பண்ணிட்டாங்க. டிரைவரு ப்ளஸ்ஸு அந்த பேசஞ்சரையும் மேலே தூக்கி அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பட் நான் எப்பயுமே சொல்கிறது, சன்ரூஃப் நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம்னா, எல்லோரும் குழந்தைய அது மேலே நிற்க வச்சுட்டு போவாங்க. எதுலையாவது தட்டி அவங்க மண்டை உடையும். பிரேக் போடும்போது அவங்களே போய் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி டெத்தெல்லாம் நடந்திருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அது ஒரு அன்சேஃபுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இது சன்ரூஃப் இந்த வகையிலும் ஓரளவுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ அதனால் என்னுடைய மனமாற்றம் கொஞ்சம் மாறி இருக்குது. இதுவும் ஒரு வகையில் சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு. இப்போ 100 விழுக்காடு அன்சேஃபாக எனக்கு என் பர்செப்ஷனில் இருந்தது. இப்போ அது ஒரு 70 விழுக்காடு தான் அன்சேஃப்னு தோணுது. ஒரு 30% இப்படியும் யூஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சன்ரூஃப். அந்த வீடியோவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அவங்க ரெஸ்கியூ பண்ணுறப்ப நான் வீடியோ எடுக்கலை. பட் நான் போகிறதுக்குள்ள அங்கே ஆள் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இது ஒரு பார்ட். அதே மாதிரி இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வர காரில் எல்லாம் டோர் ஹேண்டில் ஃப்ளஷ் ஹேண்டில்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது வெளியில் வராது, அந்த க்ரிப்பு, அந்த கைப்பிடி வெளியில் வராது, உள்ளே நல்லா இன்சர்ட் ஆகிருக்கும். ஏரோடைனாமிக்ஸ் பர்பஸ்க்காண்டி அந்த மாதிரி எல்லா கார்லையும் வைக்கிறாங்க. அது கூட எனக்கு பிடிக்கல. ஏன்னா இப்போ இதே இன்சிடெண்ட்டில் அந்த இடத்துல அது ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விரலை வச்சு கூட அவங்க தூக்குறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அந்த கார் சைடு மிரரில் அதில் லைட்டாக ஒரு இதை விரலை வச்சு அப்படியே தூக்கி இது பண்ணி லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வர வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேக்அவேவாக இருக்கும். தேங்க்யூ.